கோவை மேட்டுப்பாளையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிறைவேற்றிட்டது மேட்டுப்பாளையத்துக்காக செஞ்சிருக்காங்களா? நான் வரும்போது நம்முடைய சகோதரர் வேலுமணி அருண்குமார் சொன்னாரு, அண்ணா நான் மேட்டுப்பாளையத்தில் கட்டின பாலம் இல்லாம தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், எல்லா பாலத்திலும் ஏறி ஏறி இறங்கி வந்தேன். அப்ப சொன்னாரு நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அறிவு சகோதரர் நம்முடைய அருண்குமார் சொன்னாரு, அண்ணா இது நீங்க கட்டின பாலம், இது நீங்க கட்டின பாலம். ஒரே ஒரு பாலத்தை தான் அவர் கட்டுறாரு, அது முடியல, பாதியில் நிக்குது. அந்த பாலத்தை நீங்க தான் முடிச்சு திறக்க போறீங்கன்னாரு. அப்பா நம்முடைய கோவை மாவட்டம், தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிக பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் நாம தான் கொடுத்தோம். இரண்டாவது அத்திக்கடை அவனாசி திட்டம், இரண்டாவது திட்டம். நான் விரிவான திட்ட அறிக்கை அரசாணை வெளியிட்டு ரத்து பண்ணிட்டார். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம் அந்த அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி 2வது திட்டம் நிறைவேற்றுவோம். அதற்கு நானே வந்து அடிக்கல் நாட்டுவேன். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமா கிடைக்குது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டுது. சாக்லேட்ல கொடுக்குறேங்கிறாங்க, திரவடித்தில் கொடுக்குறேங்கிறாங்க, ஊசி மூலமா செலுத்துறேங்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இப்படி குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றம் அதிகமாக ஆனதுக்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். உண்மைதானே? உண்மையா பொய்யுங்களா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை ஆகிப்போச்சு. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னப்பா ஆக சிந்திக்க வேண்டும். நான் விளையாட்டா சொல்லுங்க, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தாதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 வயசு பிஞ்சு குழந்தை, 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில கதற கதற பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு மிஞ்சூர் சென்னைக்கு அருகில் இருக்கிற மிஞ்சூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டில் தனியா இருந்திருக்கிறாங்க. மாணவி இப்படி வந்து தனியா இருக்கும்போது என்னப்பா வருது தெரிய போச்சு. தனியா இருக்கும்போது இந்த போதை ஆசாமிகள் வீட்டில் நுழைந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வெட்டி கொடூரமா வெட்டி மருத்துவமனையில் சேர்த்தி இருக்கிறாங்க. எவ்வளவு மோசம்! இங்க கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க கார்ல. ஒரு 3 பேர் போதை ஆசாமி வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணு கதறி ஆடை இல்லாம ஓடி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சி தொடர வேண்டுங்களா? கொஞ்ச நெஞ்சமுல அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியும்
செய்தியும் பார்த்தா அப்பெல்லாம் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, அப்படிதான் நம்ம கேட்போம். இப்ப கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்ப தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில வந்து கொண்டிருக்கிற செய்தி. ஆக இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞாபகம் மறதி அதிகம். பக்கத்தில் ஒரு 4 நாளைக்கு முந்தி கடலூர்ல போன கூட்டம் நடத்தினாங்க. அந்த கடலூர் நடத்தின கூட்டத்தில் வேட்பாளர் நம்ம வேட்பாளர் மாதிரி அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப திமுக வேட்பாளர் அறிமுகம் செய்யணும். அப்போ சின்னத்தை மறந்துட்டார். என்ன சின்னம், என்ன சின்னம், அதில் பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற உதயசூரியன் சின்னம், அவரு சின்னத்தையே மறந்துட்டார். திமுக தலைவர் அவருடைய சின்னத்தையே மறந்த தலைவரை நாம தேர்ந்தெடுத்த நாடு உருப்படியாங்களா சொல்லுங்க. அவரு திமுக சின்னம் உதயசூரியன் சின்னம், அந்த சின்னத்தை அந்த தலைவர் மறந்து போயிட்டாருன்னா எப்படி நாட்டை காப்பாரு, பாதுகாக்க முடியுமா? என்ன அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய கட்சிக்காரரு, திமுக தலைவருக்கு அடிக்கடி மறதி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிட்டுது, உண்மைதானே? அதுக்கு பிறகு பார்த்தா அவரு மக்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் டிவியில வராது, பத்திரிகையில் வராது. அவர் சைக்கிள் ஓட்டினா பத்திரிகையில் வரும், டீ கடையில் போய் டீ குடிச்சா பத்திரிகையில் வரும், அவர் போய் பளு தூக்குனா பத்திரிகையில் வரும். இதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சர் எதுக்கு ஆக்கியிருக்கிறாங்க? முதலமைச்சரா வந்தா